الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحياها فكأنما أحيا الناس جميعا سورة المائدة. وقال رسول الله صلى الله عليه وسلم الراحمون يرحمهم الرحمن يرحموا من في الأرض يرحمكم من في السماء رواه أبو داود. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளர் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹ்வின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தாஹா நபி, காருண்ய நபி, ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களும் வழிமுறைகளை வலுவாது நடுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்துணை பேரும் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக பொங்கி பொழியற்றுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சிறார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இன்றைய தலைப்பு இஸ்லாம் காட்டும் மனித நேயம். ஆரம்பமாக மனித நேயம் என்றால் என்ன? மனித நேயம் என்பது சக மனிதர்கள் மீதான அன்பும் இரக்கமும் ஆதரவும் வெளிப்படுத்துவதாகும், அவர்களிடத்திலே காட்டுவதாகும், அவர்களிடத்திலே கடைபிடிப்பதாகும். எந்த மனிதனிடத்திலே இத்தகைய குணங்கள் இருக்கிறதோ அந்த மனிதனிடத்திலே மனித இரக்கமும் மனித நேயமும் இருக்கிறது. அல்லாஹ் சூரத்து மாயிதாவிலே சொல்கிறான், وَمَنْ أَحْيَاهَا فَكَأَنَّمَا أَحْيَا النَّاسَ جَمِيعًا. யார் ஒருவரை வாழ வைக்கின்றாரோ அவர் அனைத்து மனிதர்களையும் வாழ வைத்தவரை போன்றவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக நம் மூலமாக மற்றவர் வாழ வேண்டும், மற்றவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இத்தகைய மனித குணம் இருந்தால் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தவரை போன்ற நன்மை பெறுகிறார் என்று அல்-குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அர்-ராஹிமூன யர்ஹமுஹுர் ரஹ்மான். மனித நேயம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் மனித நேயத்தை காட்டுகிறார். இர்ஹமு மன் ஃபில் அர்தி. பூமியிலே உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. வானத்திலே உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். யாரிடத்திலே மனித நேயம் மனித அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ்வும் அன்பாக இருக்கிறான், அவர்கள் மீது பிரியமாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள்.
மனிதநேயம் பற்றி வரலாறுகளை திரும்பி பார்க்கின்றோம். மக்காவாசிகள் எல்லாம் மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனா நகருக்கு இடம்பெயர்ந்து அகதிகளாக வந்தார்கள். ஏற்கனவே மதீனாவாசிகளாக இருக்கக்கூடிய அன்சாரிகள் அகதிகளாக வந்தவர்களுக்கு வீடுகளை கொடுத்தார்கள், நிலங்களை கொடுத்தார்கள், உணவுகளை கொடுத்தார்கள். சொல்ல போனால் தன்னிடத்தில் 2 மனைவி இருந்தால் ஒரு மனைவியை தலாக்கு செய்து அந்த மனைவியை திருமணம் செய்து வைத்தார்கள். இப்படி அகதிகளிடத்திலே மனிதநேயத்தை காட்டினார்கள் அன்சாரிகள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்சாரிகளை பற்றி சொல்லும் பொழுது, அன்சாரிகள் என்னுடைய கீழ் ஆடையை போன்றவர்கள், முஹாஜிர்கள் மக்காவாசிகள் எனது மேல் ஆடையை போன்றவர்கள். மேலாடை இல்லாமல் இருந்து விடலாம், ஆனால் கீழாடை இல்லாமல் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளே கீழாடைகள் என்று சொல்லி அவர்களை சிறப்புப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அந்த அன்சாரிகளிடத்தில் இருந்த மனித நேயம் இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு போன ஹாஜிகள் பார்க்கலாம். மக்காவாசிகளை விட மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஹாஜிகளிடத்திலே மிக அன்பாக நடந்து கொள்வார்கள், மிக உதவியாக நடந்து கொள்வார்கள். அன்சாரியுடைய முகத்தை பார்த்த உடனே அப்படியே அந்த முகமே சொல்லும், இவங்க நல்லவங்க. முகத்தில் அப்படியே மனித நேயத்தோடு சிரித்த வண்ணமாக, மகிழ்ச்சியான வண்ணமாக அன்சாரிகள் இருப்பார்கள். ஆக மனிதநேய அதிகமானவர்களாக, மனித பண்பை அதிகம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கும் மதீனாவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக மனித நேயத்தை நம்முடைய வீட்டிலே மட்டுமல்ல, அண்டை வீட்டாரிடத்திலே கூட மனித நேயமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய அடையாளமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின் அல்லதி யஸ்பஉ வஜாருஹு ஜாயிஉ. அல்லாஹ்வின் ஆணையாக ஒருவன் இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது. அல்லாஹ் மீது ஆணையாக ஒருவன் இறை நம்பிக்கை உள்ளவனாக ஆக முடியாது. அல்லாஹ் மீது ஆணையாக ஒருவன் இறை நம்பிக்கை உள்ளவனாக ஆக முடியாது. அவன் யாருக்கு சொன்னான்? அவன் மட்டும் வயிறார சாப்பிடுகிறான், அவனுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் பசியோடு இருக்கிறார்கள். இவர்கள் உண்மையான மூமின் அல்ல, உண்மையான முஸ்லிம் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே, வலவுக்கான காஃபிரா, அந்த அண்டை வீட்டுக்காரன் மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் பசித்திருக்க இந்த முஸ்லிம் வயிறார சாப்பிட்டான் என்று சொன்னால் இவன் உண்மையான முஸ்லிம் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப மனித நேயம் என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, முஸ்லிம்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் மட்டுமல்ல, எல்லா மனிதரிடத்திலையும் மனித நேயத்தை, மனித பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் கொரோனா காலத்திலே எத்தனையோ பேர்கள் பாதிக்கப்பட்டார்கள், உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தார்கள், நோயிலே சிக்கி இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் முஸ்லிம்கள் போய் உதவி செய்தார்கள். கொரோனா நோயிலே மௌத்தானவர்களை அந்த குடும்பத்தார்களே தூக்குவதற்கு, அந்த குடும்பத்தார்களே அடக்கம் செய்வதற்கு தயாராகவில்லை. அந்த நேரத்திலே இஸ்லாமிய இளைஞர்கள் சென்று கொரோனாவிலே மௌத்தான அந்த மௌத்தை எடுத்து அந்த மௌத்துக்குரிய காரியங்களை எல்லாம் செய்து அவர்களுடைய மதத்தின்படியே அவர்களை எரிக்கவும் செய்தார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டால் அவர்களை அடக்கவும் செய்தார்கள். எத்தனை பேர்கள் அந்த கொரோனா காலத்திலே பொருளாதாரம் இல்லாமல், பணங்காசு இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். அந்த நேரத்திலே பணங்காசுகளை கொடுத்து எத்தனையோ முஸ்லிம் பணக்காரர்கள் உதவி செய்தார்கள்.
ஆம்புலன்ஸ் இல்லாத இடத்துல எல்லாம் சில ஆட்டோக்காரர்கள் தங்களுடைய ஆட்டோவே ஆம்புலன்ஸாக பயன்படுத்தி கொரோனாவிலே மௌத்தானவர்களை கபர்ஸ்தானிலே கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். இப்படி இந்தியா முழுவதும் கொரோனா காலத்திலே உணவுகளுக்கு பஞ்சம், தட்டுப்பாடு, அதுபோன்று நிறைய திடீர் மரணங்கள் ஏற்பட்டன. அந்த நேரத்திலே முஸ்லிம் இளைஞர்கள் முன் சென்று அந்த சிரமங்களை, அந்த கஷ்டங்களை பங்கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அதனுடைய நன்மைகளை அடைந்து கொண்டார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினர்கள் இன்றைக்கும் டெல்லியிலே போராட்டம் செய்கிறார்கள், சென்னையிலே போராட்டம் செய்கிறார்கள். டெல்லியிலே போராட்டம் செய்தவர்களுக்கு முகமது ஜுனைத் என்று சொல்லக்கூடியவர் உணவுகளையும் தண்ணீரையும் சப்ளை செய்தார், இலவசமாக வழங்கினார், கொடுத்தார். அவரை இன்றைக்கு காவல்துறையினர்கள் அவரை பிடித்து அவரை ஜெயிலில் அடைத்திருக்கிறார்கள். ஆக சிரமமான நேரத்தில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய தானங்களையும் தர்மங்களையும் உதவிகளையும் செய்வதற்கு அவர்கள் தயங்குவதில்லை, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். மழை வெள்ள காலத்தில் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலை திறந்து விடுகிறார்கள். பூகம்ப காலத்திலே இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலை திறந்து இங்கே வந்து தங்குங்கள் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு பரீட்சைக்காக வேண்டி செல்லக்கூடிய மாணவர்களையும் மாணவிகளையும் பள்ளிவாசலே தனித்தனியாக தங்க வைத்து அவர்களுக்கு உணவுகளையும் அவர்களுக்கு நீர்களையும் வழங்குகிறார்கள். இதெல்லாம் மனித நேயத்தினுடைய ஒரு அடையாளமாக எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற பொழுது அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அய்யுன்னாஸி கைரும், மனிதர்களே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? மனிதர்களே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் துக்ரிஉ ஸலாத், மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது சலாம் சொல்வார்கள். அப்ப மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அமைதியா போகாம சலாம் சொல்ல வேண்டும். அடுத்ததாக துத்இமு தஆம், மற்றவர்கள் பசியோடு இருந்தால் அவர்களுக்கு உணவளிப்பார்கள். இவர்கள் தான் மனிதர்களே சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மனிதர்களுடைய பசியை மட்டுமல்ல, மிருகங்களுடைய பசியை நாம் தீர்த்து வைத்தாலும் அதன் மூலமாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறார். ஹதீஸிலே பார்க்கின்றோம், அக்காலத்திலே ஒரு பெண்மணி பாதையிலே நடந்து செல்கின்றார். அங்கே ஒரு பூனை தாகத்தால் தடுமாறிக் கொண்டிருக்கிறது, நாக்கை நீட்டி கொண்டு இருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே ஒரு நாய் என்று வருகிறது. நாய் தாகத்தால் தன்னுடைய நாக்கை நீட்டிக் கொண்டு இருக்கிறது, மண்ணை நக்கி கொண்டிருக்கிறது. இதை அவ்வழியே சென்ற ஒரு பெண்மணி அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த நாயுடைய தாகத்தை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி அருகிலே இருந்த ஒரு கிணற்றுக்கு சென்று தன்னுடைய சேலை முந்தானையை நனைத்து அந்த நாயினுடைய வாயிலே அந்த தண்ணீரை பிழிந்து விடுகிறார்கள். அந்த நாய் மகிழ்ச்சி அடைந்து வாளை ஆட்டிக்கொண்டு வேகமாக செல்கிறது. ஒரு நாயினுடைய தாகத்தை தணித்து வைத்த காரணத்தினால், ஒரு நாயுடைய சிரமத்தை தீர்த்து வைத்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்மணியை பற்றி கூறுகிறார்கள், ஹிய ஃபில் ஜன்னா, இந்த பெண்மணி சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று சொல்லி காட்டினார். ஆக மனிதர்களுடைய தேவையை மட்டுமல்ல, மிருகங்களுடைய பிராணிகளுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்தாலும் அதன் மூலமாக அல்லாஹ் நம்மை சொர்க்கவாதியாக மாற்றுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். நம்முடைய வீட்டிலே உலாவக்கூடிய பூனைகளுக்கு அதற்கு தேவைப்படக்கூடிய பாலையும் உணவையும் கொடுத்தால் அதன் மூலமாக கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
நமக்கு சொர்க்கத்தை வழங்கலாம் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்கின்ற பொழுது சொல்லி காட்டினார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியிலே உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அப்பொழுதுதான் வானத்திலே உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதோடு வாழ்ந்தும் காட்டினார்கள். ஒரு நாள் மக்காவுடைய வீதியிலே ஒரு மூதாட்டி பெரிய மூட்டையை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். அந்த மூதாட்டி இடத்திலே, என்ன விஷயம், நீங்கள் பயணச்சாமனை கட்டி நிற்கிறீர்களே, எங்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்புறம் அந்த மூதாட்டி சொல்லுகிறது, என்னுடைய கிராமத்துக்கு நான் போறேன். ஏன் போறீங்க? மக்காவிலே இருக்கலாம்ல. இங்க ஒரு இளைஞர் வந்திருக்காரு, அந்த இளைஞர் ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணுங்கிறாரு, மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனால அவருடைய பேச்சை கேட்காமல் இருப்பதற்காக வேண்டி என்னுடைய சொந்த கிராமத்துக்கு நான் புறப்பட்டு விட்டேன். இந்த மூட்டையை தூக்குறதுக்கு ஒரு கூலியாளை தேடிக்கிட்டு இருக்கேன், கூலியாளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று அந்த மூதாட்டி சொல்கிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாலிபராக இருக்கிறார்கள். மூதாட்டி அவர்களே, நீங்கள் விரும்பினால் இந்த மூட்டையை நானே தூக்கிட்டு வரேன், நானே உங்களுடைய கிராமத்தில் வந்து கொடுக்கிறேன் என்று அந்த மூட்டையை தோளிலே தூக்கி விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மூதாட்டியுடைய கிராமம் வருகிறது, அங்கே கொண்டு போய் அந்த சுமையை கொடுத்தார்கள். அப்பொழுது மூதாட்டி கேட்டால், ஆமா உன்னுடைய பேர் என்ன என்று கேட்டார். உன்னுடைய அறிமுகம் என்ன என்று விசாரித்தார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓ மூதாட்டியே, எந்த வாலிபரை நீங்கள் திட்டினீர்களோ, வசைப்பாடினார்களோ, அதே வாலிபர் தான், அதே முகமது தான் உங்களுக்கு இப்பொழுது உதவி செய்தது என்று சொன்னவுடன் அந்த மூதாட்டி அவர்கள், இவ்வளவு நல்ல பையனா இருக்காயே, நீ சொல்றது உண்மையாத்தான் இருக்கும், அதை நான் நம்புறேன், உன்னுடைய கொள்கை என்னுடைய கொள்கை என்று அந்த மூதாட்டி அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஓதி அந்த மூதாட்டி அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள், முஸ்லிமாக மாறிவிட்டார்கள். ஆக நாம் அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய அந்த மனித நேயம், மனித குணம் இருக்கிறதே, அது மகத்தான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி மிக அற்புதமாக நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத் அன்ஃபாலிலே சொல்லுகிறான், வ இன் அஹதும் மினல் முஷ்ரிகீன நஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு. மாற்று மதத்தினர்களிலே ஒருவர் உங்களிடத்திலே உதவி தேடினால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அவன் மாற்று மதத்தினரும் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டு உங்கள்கிட்ட கேட்டா, உங்களுக்கு முடிந்தால் அந்த உதவியை பூர்த்தி செய்யுங்கள், அந்த உதவியை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், இதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாசமாக நேசமாக நடந்து கொள்ளக்கூடிய முறை என்று நாம் பார்க்கின்றோம். சில வருடங்களுக்கு முன்னால் திருச்சியிலே வெள்ளிக்கிழமை திருச்சியிலே ஜும்மா தொழுகை நேரத்தில் சரியாக 12 மணி இருக்கும் நேரத்தில் திருச்சியிலே உள்ள ஸ்ரீரங்கம் கோயிலில் தீ பிடிச்சிருச்சு. தீ கடுமையாக எரிகிறது. அப்பொழுது முஸ்லிம்கள் ஜும்மா தொழுகை கூட போகாம அந்த கோயிலில் எரியக்கூடிய தீயை அவர்களே சென்று உடனடியாக அணைத்தார். அவர்கள் அணைக்கவில்லை என்று சொன்னால் கோயில் முழுவதும் எரிந்து போயிருக்கும். ஆனால் ஜும்மா தொழுகை கூட போகாமல் அங்கே எரியக்கூடிய அந்த நெருப்பை போய் அணைத்தார்கள். இதை பார்த்த பத்திரிகைகள், இதை பார்த்த தொலைக்காட்சிகள் அனைவரும் பாராட்டினார்கள். ஆக இஸ்லாமியர்கள் வணக்கத்தை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை முன்வைக்கிறார்கள். வணக்கத்தை கூட விட்டுவிட்டார்கள். அந்த ஆபத்தை ஸ்ரீரங்கத்தில் ஏற்பட்ட
தீவினுடைய அந்த ஆபத்தை தடுத்தார்கள். இது பாராட்டுக்குரியது என்று சொல்லி காட்டினார். ஆக நாம் வாழுகின்ற பொழுது மனித நேயத்தோடு வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு வரக்கூடிய சிரமத்தை, அது நமக்கே வருகிறது என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சிரமத்தை தடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன்னாசு ஸவாசியத்துன் கஅஸ்னானில் முஷ்தி. மனிதர்கள் அனைவர்களும் சீப்பின் பற்களை போன்று சமமானவர்கள். மனிதர்களுக்கு இடையிலே எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, எந்த குறைபாடும் இல்லை. மனிதர்கள் அனைவர்களும் சீப்பினுடைய பற்கள் எப்படி சமமாக இருக்கிறதோ அதை போன்று சமமானவர்கள். மனிதர்கள் அனைவர்களையும் சமமாக நாம் பார்க்க வேண்டும். இவன் உயர்ந்தவன், இவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்பதெல்லாம் இஸ்லாத்துல இல்லை. எல்லா இஸ்லாத்துல ஒரே ஜாதி தான். என்ன ஜாதி? மனித ஜாதி. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனித ஜாதி தான். என்னங்க, தலையில பிறந்தவன், தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், காலில் பிறந்தவன் என்று மனிதனை 4 வகையாக பிரிப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் இல்லை. இஸ்லாத்திலே மனிதர்கள் அனைவர்களும் சமமானவர்கள். மனிதர்கள் அனைவர்களும் அவர்கள் தொழிலை வைத்தோ, படிப்பை வைத்தோ, அவர்களுடைய திறமையை வைத்தோ அவர்களை வித்தியாசப்படுத்தக்கூடாது. மனிதர் என்று சொன்னாலே அவனுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது என்று நம்முடைய மார்க்கம் மனித நேயத்தை மிக அழகான முறையிலே சொல்லி காட்டியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய தோழர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவ்வழியே ஒரு யூதருடைய ஜனாசாவை யூதர்கள் கொண்டு செல்கிறார்கள். யூதர்களை பார்த்தவங்க தெரியும், அவங்க ட்ரெஸ் ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு யூதருடைய ஜனாசாவை யூதர்கள் கொண்டு செல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே அந்த ஜனாசா வந்தவுடன் காமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார்கள். ஃபகாம அஸ்ஹாபுஹு, அவருடைய தோழர்களும் எழுந்து நின்றாங்க. யூதருடைய ஜனாசா கடந்து போயிடுச்சு. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, இன்னஹா ஜனாசத்து யஹூதியின், இது ஒரு யூதருடைய ஜனாசா, முஸ்லிமுடைய ஜனாசா இல்லை, ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவுடைய ஜனாசா. லிமாதா குந்த யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, ஏன் நீங்கள் எழுந்து மரியாதை செஞ்சீங்க? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைஸித்து ஹுவ நஃப்ஸுன், அது ஒரு மனிதன் இல்லையா? அந்த ஜனாசாவும் ஒரு மனிதன் தானே. நான் மனிதனுக்கு தான் மரியாதை செய்தேன், அவர்களுடைய மதத்துக்கு அல்ல என்று சொல்லி காட்டினார்கள். ஆக மனிதனுக்கு மனிதன் மரியாதை செய்ய வேண்டும், அவருடைய இறுதிச் சடங்கிலே பங்கெடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக வாழுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு நாம் என்ன தொல்லை தராமல் அன்பை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த திராட்சை பழங்களை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. என் தோட்டத்தில் விளைஞ்ச திராட்சை, இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திராட்சை எடுத்து சாப்பிட்றாங்க. அது ரொம்பவும் புளிப்பாக கசப்பா இருக்கு. உடனே அந்த பழங்கள் அனைத்தையும் தானே சாப்பிட்டு விட்டார்கள். அந்த பெண்மணியும் பார்க்குறாங்க, நம்ம கொடுத்த பழங்கள் அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சாப்பிட்டு விட்டார்கள் என்று மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷம் அடைந்து அங்கிருந்து விடைபெற்று விட்டார்கள். போன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, எந்த உணவுப் பொருளையும் எங்களிடத்திலே பகிர்ந்து விட்டு தானே நீங்க சாப்பிடுவீங்க, எங்களையும் பங்கு கொள்ள செஞ்சுதானே சாப்பிடுவீங்க. ஆனா இந்த உணவுப் பொருளை நீங்களே சாப்பிட்டீங்களே, எங்களுக்கு ஏன் தரல, எங்களுக்கு ஏன் கொடுக்கல என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்மணி கொடுத்த அந்த திராட்சை பழம் புளிப்பு
புளிப்பாக இருந்தது, கசப்பாக இருந்தது. எனவே அந்த புளிப்பையும் கசப்பையும் நானே தாங்கிக் கொண்டேன். உங்களுக்கு மாத்திரம் அதை கொடுத்திருந்தால் உடனே புளிக்குது கசக்குதுன்னு சொல்லி நீங்க சொல்லியிருப்பீங்க. இதை கேட்டு அந்த பெண்மணி அவர்கள் கவலையோடு சென்றிருப்பார்கள். அந்த பெண்மணிக்கு சந்தோஷம் ஏற்பட்டிருக்காது. ஆகவே அந்த பெண்ணுக்கு சந்தோஷம் கொடுப்பதற்காக, மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அனைத்து கசப்பான பழத்தையும் புளிப்பான பழத்தையும் நானே உண்டு அந்த பெண்மணிக்கு மகிழ்ச்சியை பகிர்ந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்ப எந்த அளவுக்கு மனித நேயத்தை மற்றவர்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டியிருக்கின்றார். ஆகவே நாமும் வாழுகின்ற பொழுது முடிந்த அளவு மற்றவர்களிடத்தில் என்ன மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு மாற்றமாக மற்றவர்கள் சங்கடப்படுத்தக்கூடிய அளவுக்கு, மற்றவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளையே அவர்களிடத்திலே பேசி அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது. சந்தோஷங்களை பகிர்ந்து அவருடைய மனங்களை குளிராக்க வேண்டும். ஒரு நாள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க பிலால் ரலியல்லாஹு பார்க்கறாங்க. பிலால் ரலியல்லாஹு எப்படிப்பட்டவங்க? ரொம்ப கருப்பானவங்க, நீக்கிறோம். பிலால் ரலியல்லாஹு பார்க்கறாங்க. பிலாலை பார்த்தோம்னா, இப்னு சௌதா, கருப்பியின் மகனே, கருப்பியின் மகனே, கருப்பான பெண்ணுடைய மகனே என்று அழைக்கிறார்கள். இந்த மாதிரி நிறத்தை வச்சு கூப்பிட்டது பிலாலில் அவங்களுக்கு மனசுல சங்கடத்தை ஏற்படுச்சு. என்ன இவர் நம்முடைய நிறத்தை பழிச்சு பேசுறாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் சொன்னார்கள், அபூதருக்கு பாரு, என்னுடைய நிறத்தை பழித்து பேசுகிறார், என் நிறத்தை வைத்து என்னை கூப்பிடுகிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதரை அழைத்து சொன்னார்கள், அய்யர்தஹு பி உம்மிஹி இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலிய்யா. فبكى أبوذر وقبل خده وعن المحان وعنك الكريم يا بلال. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அபூதரே, நீங்கள் அவருடைய தாயை குறை சொல்லிவிட்டீர்கள். நிச்சயமாக நீங்கள் அறியாமை காலத்து மனுஷனாக இருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் இஸ்லாத்தினுடைய குணத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை, அறியாமை குணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரை கண்டித்தார்கள். ஃபபகா அபூதர், அபூதர் அவர்கள் அழுது விட்டார். உடனே பக்கத்தில் இருந்த பிலால் அவருடைய கன்னத்திலே முத்தமிட்டார். சொன்னார்கள், அனல் முஹான் வஅன்தல் கரீம். பிலாலே, நான் கேவலமானவன், நீதான் சங்கையானவர், நீதான் கண்ணியமானவர் என்று பிலால் அவருக்கு சொல்லி தானகா அவர்களை கட்டி அணைத்தார்கள். அவர்கள் அழுதார்கள். என்னை மன்னித்துவிடு, என்னை மன்னித்துவிடு என்று அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். ஆக இஸ்லாமிய மார்க்கத்திலே நிறங்களை வைத்து யாரையும் குறை சொல்லக்கூடாது, குறையாக மதிப்பிடக்கூடாது. இஸ்லாம் நிறங்களை பார்ப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அபியத அலா அஸ்வத வலா அஸ்வத அலா அபியத இல்லா பித்தக்வா. கருப்பனை விட வெள்ளையனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, அதே போன்ற வெள்ளையனை விட கருப்பனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, இல்லா பித்தக்வா. அவர்களிடத்தில் இறையச்சம் இருந்தாலே தவிர, யாருக்கு இறையச்சம் இருக்கிறதோ அவர்களே சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நிற பேதமைகளை, நிற வேற்றுமைகளை, நிற பெருமைகளை எல்லாம் தகர்த்து எறிந்தார்கள். அவையெல்லாம் இஸ்லாத்திலே இல்லை. இஸ்லாத்திலே இருப்பது தக்வா தான். யாரிடத்திலே தக்வா அதிகமாக இருக்கிறதோ அவர்கள்தான் மனித சமுதாயத்திலே சிறந்தவர்கள் என்ற ஒரு அளவுகோலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். ஆகவே நாம் வாழுகின்ற ஒரு இஸ்லாம் காட்டுகின்ற மனித நேயத்தோடு வாழ வேண்டும். மனித நேயம்தான் மனிதனுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு எல்லா அமல்களும் இருக்கிறது, ஆனால் மனிதநேயம் மட்டும் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. ஆக சொர்க்கத்துக்கு செல்வதனுடைய அடிப்படை, சொர்க்கத்துக்கு செல்வதனுடைய
அடித்தளம் அது நற்குணமாக இருக்கிறது, மனித நேயமாக இருக்கிறது. அத்தகைய மனித நேயத்தை நாம் அதிகம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய பாக்கியத்தை எமக்கும் உங்களுக்கும் அதிகம் தந்தருவானாக. வஆஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.